ஓராலயமாகும் மங்கை மனது அது கண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது விஜயவர்மனுக்கு இளைய மனைவியாக இரண்டாம் தரமாக ஆரவணி மிக சீரும் சிறப்போடு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்பதாக அமைச்சரோடு நமஸ்காரம் நமஸ்காரம். என்னடா அம்மா குனிஞ்சு வைக்கிறேன்? எங்க அம்மாக்கு குஞ்சு வணக்கம் வைக்கிறேன். குனிந்து பணி அன்போடு வணக்கத்தை வைக்கிறேன். குனிந்து பணி ரொம்ப ஒரேமா ரொம்ப ஓடாதடா. பெருத்தாடி எடுத்து போடு. ரொம்ப ரேமா. எப்படி வணக்கம் வைக்கிறேன்? சிறப்பா 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 சிறப்பா. ரெண்டு பேர் சிறப்பா. ரெண்டு பேர்? ஆமா. ரெண்டு பேர் யாரு? சார் சிறப்பா. நீங்க எடுக்க சொன்னா எடுக்கணும், பிடிக்க சொன்னா பிடிக்கணும், வைக்க சொன்னா வைக்கணும். கூட பின்னாடி வயிறு பழுது அச்சு மாட்டிக்கன்னா பனிக்கு அங்க உள்ள ஒரு பனிக்கு மாட்டிக்க போற. நீ குட்டி பண்ணி மாதிரி நீ செஞ்சுட்டு போற. ஆமா என்னடா என்னதான் ஐயாதான் அழைச்சிட்டு வர சொன்னாரு. பாத்தியா கோழி குண்டு
ஏங்க அந்த மாதிரி ஆரவலே, உன்னை பார்க்க வேண்டும் என்று ஓட்டத்தில் ஓடி வந்தேன். எதற்காக தெரியுமா? உன் கணவர் மனதில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. என்னை அழைத்தார், அந்த விடயத்தை என்னிடம் சொல்லவில்லை. நீ வந்தால் துறைக்கிறேன் சொன்னார். அப்படி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லல. சரி, இப்போதே போறோம். அந்த ரகசியம் நானும் கேட்கிறேன். ஆமா, புறப்பட மன்னரை பார்க்கலாம். அதை வேற நக்குது வருது. சனினா போய் 90 ரூபாய் பந்திரியம்மா. ஆரவல்லி பூவுடன் பொட்டுடன் வாழ்வாயாக எழுதி பாதம் பண்ணி நடக்குது. இந்த பார் உள்ளளவும் கடலீர் உள்ளளவும் பாட்டு பாரு நீ நம்ம கிக்கி கார் உள்ளளவோ பஸ் உள்ளளவோ கடலீர் உள்ளளவோ எல்லாம் பாட்டு இதுக்கு மேல பாட்டு தெரியல. குடும்ப லட்சியத்தை பேச போறோம். உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை. இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை. குடும்ப லட்சியத்தை பேச போறோம். அந்த இடம் ஒண்ணு வேலை இல்லைன்னு இங்கேயா வந்தா? அங்கதானே வேலை இல்லைன்னா இந்த குடும்பம் எங்கேயோ வர இங்கே வேலை இல்ல. வேலை தாயமா சொன்னா புரியுதா? நான் ஒண்ணும் தெரியாதம்மா. புரியாத ஜென்மம். ரெண்டாங்க. ஆமா ஆமா இங்க பாரு. ஆமா ஆமா ஒரு வாரம் லீவ் போ. ஒரு வாரம் லீவ் ஆயிடுச்சு. ஒரு வாரமா? ஒரு வாரம் போ. ஆரவல்லி அம்மா ஒரு வாரமா 7 நாள். உனக்கு எத்தனை நாள் வேணும்? எனக்கு 7 நாள் எடுத்துக்க போ. சரி எனக்கு சம்பளம் யாரு கொடுக்குறது? நான் கேட்டேன் லீவு. நான் டியூட்டில ஜாயின் பண்றேன். எனக்கு சம்பளம் கொடுத்துருவேன். சம்பளம் தரேன்.
சரி சாப்பாடு எதுக்கு? தலையில அடிச்சு போடுவேன். ஆச்சு மோயா ஏய் ஆ, எனக்கு, சம்பளம் கொடுத்து சாப்பாடு போடுவாங்களா? நான் லீவு கேட்டனா நீங்க 2 பேரும் டப்பாங்க நான் லீவு கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன டூட்டி ஜாயின் பண்ணேன். சாப்பாடு கொடுத்துருக்கேன். ஆரவள்ளி ஏங்க நான் எங்க படுக்கிறது? நான் வாயில அடிச்சுக்கிட்டான். நான் எங்க படுக்கிறது தான் கேட்டேன். தாமரை படுத்துக்கலாம். அது பெரிய மாதிரி தாத்தாவை சொன்னாலும் பரவாயில்ல. படுக்க உருடு வீட்டுதான். நான் போய் எனக்கு போக மாட்டேன். எங்க கூரை வீடு நான் ஜெயிண்ட் ஆகணும். இன்னும் இங்கே படுத்துக்கிறேன். இங்கே படுத்துக்கிறேன். இங்க படுத்துக்கிறேன். என்னதான் பண்ண போறீங்க? வாயில சாப்பிட்டு போடுவாங்க. ஐயா நான் வேணா மணியா ஆட்டுறேன். சரிடா. ஏய் சாப்பிட்டு போடுறது பார்க்க கூடாது. அம்மா ஐயோ வாரி வச்சிருமா நான் அடிச்சு வச்சுருங்க. அம்மா கண்ணு கட்டா போதே வேலிங்காத்தான் கண்ணு இல்ல புளியா மரத்து கண்ணு எடுத்து வச்சு போயிருந்தான். புளியா மரத்துக்கு ஐயா. ஏய், போடா. டிங்கிங்கா ஐயா அம்மா வயசான தாத்தாப்பா ஏய் போடா. ஆகட்டும். தாத்தா